ஸோ வணக்கம் மச்சான், திருச்சியில் அந்த 45 கோலா இருப்பேன் மச்சான். எத்தனை பேர் டிரைவர்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க சரிங்களா? ஏன் என்னன்னு கேட்காதீங்க. ஏன்னு சொல்லிட்டா டிரைவர்ஸ் எல்லாருமே டிரைவர் வேலைக்காக தான் வரும் ஒவ்வொரு வண்டிக்கும் சரிங்களா? கஷ்டப்பட்டு ஒரு லைசன்ஸை போட்டு அந்த தொழிலை கற்றுக்கிட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நல்லா தெளிவாக ஓட்ட கற்றுக்கிட்டு இந்த ஸ்டேரிங்கை பிடிக்காமலே நம்ம படுற கஷ்டம் நமக்கு தான் நண்பர்களே தெரியும். உயிரை பணைய வச்சு தான் இந்த வண்டியை ஓட்டவும் வரும் சரிங்களா? அப்படி வர இடத்துல எல்லாருமே வண்டி ஓட்ட மட்டும்னு சொல்லிட்டு நம்மளை டிரைவர்னு கூப்பிடுவாங்க. ஆனால் எல்லா கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா சின்ன கம்பெனிலேருந்து பெரிய கம்பெனி வரையும் ஒரு லோடுக்கு கூட்டிகிட்டு போகிற சைடும் சரி, லோக்கல் வாடகைக்கு முதற்கொண்டு டிரைவர் ஹெல்ப் பண்ணுவார். எத்தனை நாளைக்கு டிரைவர் ஹெல்ப் பண்ணுவார்ல நான் கேட்குறேன். எங்கள் ஆயப்பா எல்லாருமே என்ன சொல்றது, இந்த மாதிரி கம்பெனிக்கெல்லாம் வண்டி ஓட்டிக்கிட்டு லோடு இறக்கி விடுன்னு சொல்லிட்டு எதுவும் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காங்களா? இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன் சரிங்களா நண்பர்களே? இதை வந்து யார்கிட்ட கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கம்பெனி ஓனர்ஸ் மேனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பண்ணுற ஒரு சில சின்ன சின்ன சம்பவங்களுக்காக தான் இந்த ஸ்பீச்சிங்க. இது மாதிரி நான் மட்டும்தான் ஒவ்வொரு கம்பெனிலையும் மாட்டிக்கிட்டு இது பண்ணுறேன்னா, எந்த கம்பெனிக்கு போனாலும் என் கம்பெனி மட்டும் சொல்லலை, நான் வேற எல்லா கம்பெனியும் ஓட்டிட்டு வரேன். போகிற கம்பெனிலாம் டிரைவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா, டிரைவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. டிரைவரை பார்த்தா ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு மட்டுமே வருவாரா டிரைவர்? எல்லா இடத்துலையும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், ஆனால் எங்களை மட்டும் எங்கேயுமே மதிக்க மாட்டேறீங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல சரிங்களா நண்பர்களே? உங்களை இதே மாதிரி மதிக்கிறாங்களா மதிக்கலையான்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். இல்லை என்னை மாதிரி இந்த காக்கி சட்டை போட்டு நீங்களும் தினம் கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களான்னு சொல்லுங்கள் சரிங்களா? ஒரு கஷ்டம் என்னடா கஷ்டம் நீங்கள் 100 கிலோ 200 கிலோ வெயிட்டை கூட தூக்க சொல்லுங்கள், என் டிரைவர்ஸ் எல்லாருமே தூக்குவாங்க. ஆனால் மன கஷ்டம்னு ஒன்று இருக்கிற நண்பர்களே, மனதை புண்படுத்துகிற மாதிரி யாருமே ஒரு டிரைவரை தரக்குறைவாக பேசாதீங்க சரிங்களா? இது எனக்கு பேசினாங்கன்றதுக்காக சொல்லலை, என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தவங்கள பேசினதை தான் நான் எடுத்து பேசுகிறேன் சரிங்களா நண்பர்களே?